பிரைஸ் த லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஏஸ் போட்டுக்கிறது நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட நீங்கள் போகிற பாதை கடினமாக இருக்குதா? என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனைகளாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களே? அப்படி சோர்ந்து போயிருக்கிறவங்க கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். பைபிள் ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். வாழ்க்கையில் தொடர்ந்து அடிகள் வெல்லும் பொழுது, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது தானாகவே சோர்ந்து போயிடும். இது மனுஷனுடைய இயல்பு தான். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போனீங்க அப்படின்னா உங்கள் பேலன் குறைஞ்சி போச்சுன்னு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த நேரத்துலையும் சோர்ந்து போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இதனுடைய பாதத்தில் காத்துருங்க. அவர் உங்களை எல்லா நேரத்துலையும் கைட் பண்ணுவார், பலப்படுத்துவார். எல்லா சிச்சுவேஷனையும் உங்களை தப்பிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.